இப்போ வந்து நம்ம இன்னொரு பேலஸ்க்கு வந்திருக்கோம். நம்ம வந்து ஆக்ரா ஃபோர்ட்டில் இருந்தோம். ஆக்ரா ஃபோர்ட் வந்து மெயினாக வந்து ஷாஜான் இருந்தார். ஆனால் இது வந்து ஷாஜானோட தாத்தா பேர் வந்து அக்பர். அக்பர் இருந்த இடம், அக்பர் இருந்த கோட்டை. ஸோ அக்பருக்கு வந்து 3 ஒய்ஃப் இருந்தாங்க. இந்த 3 ஒய்ஃப் வந்து டிஃப்ரெண்ட் ரிலீஜன். ஒய்ஃப் வந்து முஸ்லீம், 2வது ஒய்ஃப் வந்து ஹிந்து, 3வது ஒய்ஃப் வந்து கிறிஸ்டியன். அந்த 2வது ஒய்ஃப் இந்து சொன்னது, அவங்க பேர் தான் வந்து ஜோடா அக்பர்னு ஒரு மூவி வந்துச்சு, ஹிந்தி மூவி. ஸோ அந்த மூவியில் வந்து இங்கே சில சீன்ஸ்லாம் எடுத்துருக்காங்க, சில சாங்ஸ்லாம் எடுத்துருக்காங்க. ஜோடா அக்பரும் இருக்குது, இன்னொரு சில ஷாருக் கான் மூவிஸ்லாம் இருக்குது. ஓகே, இது ஒவ்வொருத்தவங்களோட ஒய்ஃபுக்கும் ஒரு வீடு இருக்குது இங்கே. இது வந்து கிறிஸ்டியன் ஒய்ஃபோட வீடு. வாங்க போகும். ஓகே, ஸோ இதுதான் அவங்க வீடு. ஸோ இந்த ஆர்கிடெக்சர், இவர் அக்பர் வந்து அக்செப்ட் ஆல் த ரிலீஜன்ஸ் வந்து, அதனால தான் அவர் வந்து டிஃப்ரெண்ட் ரிலீஜன் ஒய்ஃப் வந்து அவர் வந்து கட்டியிருக்காரு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கிடெக்சர் வந்து இது இருக்குது, கிராஸ் வந்து சிம்பிளைஸ் கிறிஸ்டியன், அப்புறம் முஸ்லீமோட அந்த முசோலியமோட இது, அப்புறம் ஹிந்துவோட சில இதெல்லாம் வந்து அங்கே வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த 3 இதும் இந்த கோட்டை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த 3 ரிலீஜனோட சிம்பிளைஸ் பண்ணுற மாதிரி அந்த ஆர்கிடெக்சர் இருக்கும் அங்கே. ஸோ அடுத்து அந்த இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது படி இங்கே மேலே போகிறதுக்கு. இங்கே வந்து டைனிங் ஏரியா. ஓகே, இதை பார்த்தோம்ல கிறிஸ்டியன் ஒய்ஃபோட வீடில். இப்போ வந்து நம்ம ஹிந்து ஒய்ஃபோட வீடை பார்க்க போகிறோம். அவங்களோட வீடே ஒரு பேலஸ் மாதிரி இருக்கு. இதுதான் வந்து ஹிந்து ஒய்ஃபோட பேலஸ். இவ்வளோ பெருசு பாருங்க, இவ்வளோ பெருசு. ஹிந்து ஒய்ஃபோட பேர் வந்து ஜோடா தான் வந்து ஃபேவரட் ஒய்ஃப். பிகாஸ் ஜோடா ஏன் ஃபேவரட் ஒய்ஃப்னா, அவங்களுக்கு தான் வந்து பிள்ளை பிறந்துச்சு. ஏன்னா 3 பேத்துக்கும் வந்து ஆரம்பத்தில் பிள்ளை இல்லை, ஆனால் ஹிந்து ஒய்ஃபுக்கு தான் வந்து கடைசியாக பிள்ளை பிறந்துச்சு. அதுவும் ஏன்னா ஒரு ப்ரீஸ்ட் வந்து பிளஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பிறந்த குழந்தை தான் வந்து ஜஹாங்கீரோட சன் தான் வந்து ஷாஜஹான். ஸோ பேபி பிறந்தனால அவங்கள வந்து ஸ்பெஷலாக பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ இங்கே வந்து 2 வீடு இருக்கு. ஒன்று வின்டர் அப்போ தங்குறதுக்கு, ஒன்று வந்து சம்மர் அப்போ தங்குறதுக்கு. ஸோ அந்த வென்டிலேஷன், அந்த இதெல்லாம் வந்து கர்டன்ஸு எல்லாமே டிசைன் பண்ணி இந்த நார்த்து ஈஸ்ட் சவுத்லாம் பார்த்து இதை வந்து கட்டி வச்சிருக்கிறாங்க. ஸோ 6 months வந்து இங்கே இருப்பாங்களா, இன்னொரு 6 months வந்து அங்கே இருப்பாங்களா. ஸோ இதுதான் வந்து அக்பரோட ஒய்ஃபு ஜோடாவோட பேலஸ் இது. ஸோ ஆனால் அந்த முஸ்லீம் ஒய்ஃபோட பேலஸ் ஒன்று இருக்குல்ல, அது வந்து சின்னதாக இருக்குமா கம்பேர்ட் டு இதுவும் கிறிஸ்டியன் ஒய்ஃப் வந்து இது பார்த்தோம்ல சின்னதாக இருந்துச்சு, ஆனால் அதோட இன்னும் சின்னதாக இருக்குமா முஸ்லீம் ஒய்ஃபோட. ஓகே, அக்பரோட ஒய்ஃப், ஒரு ஒய்ஃப், அதாவது இந்து ஒய்ஃப் ஜோடா வந்து கிஃப்ட் பர்த் பண்ணாங்க. எப்படி கிஃப்ட் பர்த் பண்ணாங்க? ஒரு ப்ரீஸ்ட் வந்து பிளஸ் பண்ண பிறகு அவங்க கிஃப்ட் பர்த் பண்ணாங்க. ஸோ அந்த ப்ரீஸ்ட்டை வந்து அவர்னால தான் வந்து அந்த வாரிசே வந்தனால அவரோட சமாதியை வந்து இங்கே வச்சிருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நிறைய பேர் வராங்க. நிறைய பேர் வந்து யாருக்கு குழந்தை இல்லாதவங்க, அப்புறம் மற்றது ஃபைனான்ஷியலோ ப்ராப்ளமோ, என்னென்ன விஷஸ்
விஷஸ் வந்து நம்ம சொல்லி இங்கே வந்து அந்த ஒரு சாரி மாதிரி ஒன்று வாங்கிட்டு அதை வந்து அங்கே அந்த சமாதி மேலே வச்சு அப்புறம் அந்த பூவெலாம் தூவிட்டு அப்புறம் அந்த 3 விஷ் பண்ணலாம். ஒரு கயிறு கொடுப்பாங்க. அந்த கயிறு வந்து அந்த இடத்துல உள்ள வந்து கட்டிட்டு 3 விஷ் பண்ணணும். அப்போ இதில் வந்து முக்கால்வாசி அவர் சொல்றது என்னன்னா 100% விஷஸ் வந்து இங்கே வந்து நிறைவேறும் அப்படின்னு ஒரு பிலீஃப் இருக்குங்க. ஸோ ஏன்னா இவர் பிளாஸ் பண்ணது தான் இந்த வாரிசே வந்திருக்குது. இதை பிளாஸ் பண்ண பிறகு தான் ஜஹாங்கீர் பிறந்திருக்காரு. ஜஹாங்கீருக்கு வந்து ஷாஜான் பிறந்திருக்காரு. ஷாஜான் வந்து தாஜ்மஹால் கட்டியிருக்காரு. இந்த இடமே இப்போ வரைக்கும் பேசப்படுது. ஓகே, இப்போ ஆக்ராலேருந்து அப்புறமா ஜெய்ப்பூருக்கு வந்துட்டோம். இப்போ ஜெய்ப்பூர் ஹோட்டலில் இருக்கோம். தான் செக்இன் பண்ணோம். ஹோட்டல் த ஹமீர் வேலி. ஸோ ஹோட்டல் இப்போ இங்கெல்லாம் வந்து ரூம் புக் பண்ணால் மலேசியாலாம் வந்து நார்மலி பிரேக்ஃபாஸ்ட் ஒண்டி தான் இன்க்ளூடட். பட் இங்கெல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் டின்னர் இன்க்ளூடட். ஸோ நம்ம வந்து வெறும் லஞ்ச் ஒண்டி தான் நம்ம சொந்தமாக பார்த்துக்கணும். ஓகே, இப்போ இங்கே என்ன டின்னர் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, இங்கே டின்னர் வந்து கிரீன் சாலட்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் இது பப்படம். இங்கே உள்ள பப்படம்லாம் எப்படி இருக்குது. அப்புறம் இங்கே வந்து வெஜ்ஜி சௌமீன் மீ கோரிங் மாதிரி இருக்குது. ஸ்பெகட்டியா என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. சாப்பிட்டு பார்த்ததுன்னு தெரியும். மட்டார் பன்னீர். இது பன்னீர். இது வந்து நார்மலாக தமிழ்நாட்டிலையும் இருக்கும். இது வந்து மலை கோப்தா மீட் பால் மாதிரியா. ஓகே, வெஜ்ஜியா. இது வந்து மிக்ஸ் வெஜ்ஜி. இது மிக்ஸ் வெஜ்ஜி கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. ஓகே, இது வந்து பூண்டி ரைட்டா. ஓகே, ரைட்டா. இது வந்து இது சாம்பார். இது ஜீரா ரைஸ் மிக்ஸ் பிரெட்ஸ். கீர். இது என்னன்னு தெரியல. கீர்னு போட்டிருக்கு. சாப்பிட்டு பார்த்தா தெரியும். இது வந்து சிக்கன் மசாலா. இதுதான் மெயினாக சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன்.